படிப்படியாக கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், அறிவிக்கவும் வேண்டும் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கின்றார். எதற்காக இப்படி சொல்கிறார் தெரியுமா? கடவுளை பற்றிய நற்செய்தி அறிவிக்கும் பொழுது எடுத்த எடுப்பிலேயே ஞானமும் சொல்வன்மையும் மிகுந்த சொற்களோடு சென்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் கடவுளை பற்றிய செய்தியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே மெதுவாக சொன்னால் மட்டுமே, படிப்படியாக சொன்னால் மட்டுமே புரிந்து கொள்ள இயலும் என்பதற்காகத்தான் அந்த அறிவுரையை சொல்கிறார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல உதாரணம் என்னவென்று கேட்டால், குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்களேன். குழந்தை பிறந்த உடனேயே திட உணவை ஊட்ட மாட்டார்கள், பால் மட்டுமே கொடுப்பார்கள். பிறகு திடமும் திரவமும் கலந்த குழகுழப்பான உணவை தருவார்கள். அதற்கு பிற்பாடுதான் திட உணவை தருவார்கள். அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு சீரண சக்தி அதற்கு தக்கவாறு உணவை ஜீரணம் செய்யும். அதே போன்றுதான் கடவுளை பற்றிய செய்தியையும் சொல்லும் பொழுது, கடவுளையே அறியாதவர்களுக்கு சென்று சொல்லும் பொழுது அதற்கு தக்கவாறு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளை பற்றி புரிந்து கொள்வார்கள். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவரது மீட்பை பற்றியும் பைபிளில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் நாம் சொல்லித்தர வேண்டும். இதற்கெல்லாம் நல்ல உதாரணம் பாருங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலே பிலிப்பு சென்று நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். யாருக்கு என்றால், ஒரு திருநங்கையிடம் அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். அவர் எத்தியோப்பிய அரசின் நிதி அமைச்சர். படிப்படியாக தேரில் ஏறி உட்கார்ந்து அறிவித்த பிற்பாடுதான் அவர் ஞானஸ்நானத்திற்கே கூட்டிச் சென்றார். அப்படித்தான் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்களிடம் மெதுவாக படிப்படியாக சொல்ல வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பாருங்கள், நற்செய்தியில் ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, அவர்களது புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்ப அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை சொன்னார். உவமைகளன்றி வேறு எதிலும் அவர் பேசவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடங்கள். ஆகவே எங்களை போன்ற நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக குழந்தை மனப்பான்மையோடு இருந்து, குழந்தை மனப்பான்மை போன்று இருப்பவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதே சமயத்தில் அறிவார்ந்தவர்களுக்கும் அறிவார்ந்த விதத்தில் அறிவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பவுல் சொல்கின்றார். அதற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள்.